வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் 13/5/2026ங்க, புதன்கிழமை. சரிங்களா? இன்றைக்குள்ளே இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. இன்னும் சால்வ் பண்ணணும். 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. இடமிருந்து வலம். 1. பள்ளி கல்வி முடிந்த பின், ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோன்னே மேல் படிப்புக்கு நாடும் இடம். மேல் படிப்புக்கு எங்கே போவீங்கன்னா காலேஜை வந்து தமிழில் எழுதணும்னா கல்லூரி அப்படின்னு எழுதலாம். கல்லூரி. ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே என்ன கேல ஆரம்பிச்சிருக்கு. கருமி. ரொம்ப செலவு பண்ண கஷ்டப்படுறவன கருமின்னு சொல்லுவோம். அப்படின்னா கஞ்சன். இடம் வந்து வளம் என்ன? அசடு. ஹிண்ட் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன? பாரிஸில் உள்ள இந்த மியூசியத்தில் மோனாலிசா ஓவியம் உள்ளது. பாரிஸில் உள்ள மியூசியமா? அந்த மியூசியத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குங்க. லூவர் மியூசியம். ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸில் உள்ள மியூசியம் 1793 ஆரம்பித்தது. இங்கே லியோனார்டோ டாவின்சி அவங்க வரைஞ்ச மோனாலிசா ஓவியம் அங்கே இருக்குது. இன்னும் நிறைய பொருட்கள் அங்கே இருக்குது. 6 இடமிருந்து வலம் பார்ப்போம். பழையபடியும் அசடு என்னன்னு சொல்லுவா? அவன் ரொம்ப சமத்து. பதில் சமத்து அப்படின்னு எழுதலாம். அசடுன்னா எதுவுமே தெரியாமல் இருக்க பையன். சமத்துன்னா கொஞ்சம் விவரமான பையன்னு சொல்லிக்கலாம். 5 மேலேருந்து கீழே என்ன? காந்திஜியை கொலை செய்தவர் டேஷ் கோட்சே. இங்கே தூ வந்துக்குங்க. நாது ராம் விநாயக் கோட்சே. ஜனவரி 30, 1948 பிர்லா மாளிகையில் காந்தி போகையில் அப்போ சுட்டுட்டார். 5 இடமிருந்து வலம் என்ன? சிறந்த பேச்சாளர், திமுக தலைவர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் என்ன நெடுஞ்செழியன்? அண்ணாவால் சொன்னது. அண்ணாதுரை அவர்கள் சொன்னது நாவலர் நெடுஞ்செழியன். நாவலர்னு அழைப்பாங்க. நாவலர் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? 3 மேலேருந்து கீழே. ஜல்லிக்கட்டுக்கு புகழ் பெற்றவர். பொங்கலுக்கு டைமுக்கு வந்துவாங்க. ஆடிவாசல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. என்ன? அலங்காநல்லூர். அலங்காநல்லூர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் வட்டத்தில் இருக்கு. அலங்காநல்லூர். சரிங்களா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பொங்கல் டைமில் இந்த காளை அடைக்கிறதுக்குள்ள கூட்டமே நிறைய இருக்கும். டிவியில் நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய தடவை. 11 இடமிருந்து வலம். மேலே ஆரம்பிச்சிருக்கு. ஸ்நேகிதன். ஃப்ரெண்டை வந்து ஸ்நேகிதனை வந்து நண்பன்னு சொல்லலாமா? பதில் மேலே ஆரம்பிச்சிருக்குங்க. மேலே ஆரம்பித்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நண்பன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? அலறல் ஒளி. ஆங்கிலத்தில் சக்கரம். சக்கரம்னு சொல்லிட்டாங்க. சக்கரம்னா வீல்னு அலறுதாங்களாம். ஓகேங்க. சரிங்களா? 15 இடமிருந்து வலம் என்ன? வீடு திரைப்படத்துக்காக தேசிய விருது பெற்ற நடிகை. வீடுங்க படம் எப்போ வந்ததுன்னா 1988 வந்ததுங்க. அதுக்கு அவார்டு வாங்கின நடிகை, தேசிய அவார்டு வாங்கின நடிகை யாருன்னா அர்ச்சனா. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? கேள்வி பதில். 2வது இடத்து நான் இருக்குதுங்க. வினா விடைன்னு சொல்லலாமா? வினா விடை. கேள்வி பதிலுக்கு. சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன?
கபாலம் என்றால் டேஷ் ஓடு. கபாலம் அப்படின்னா என்ன? மண்டை ஓடுங்க. தலையில் இருக்கக்கூடிய மண்டை ஓடு. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பகலும் இரவும் சந்திக்கும் வேலை. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 18 இடமந்து வலம் என்ன பார்ப்போம். ஒரு தாள வகை. திருவள்ளுவரின் தாய். ஆதி தாளம்னு சொல்லலாம். முதல் தாள வகை. திருவள்ளுவருடைய தாய் ஆதி. ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகு. அப்பா பேர் பகவான். ஓகேங்களா? அம்மா பேர் ஆதி. 15 மேலேருந்து கீழே என்ன? இப்போ தான் பார்த்தோம். பகலும் இரவும் சந்திக்கும் வேலை. ஆல 5 தீல முடியுதுங்க. அந்தி வேலை. சரிங்களா? அந்தினா பகலும் இரவும் சந்திக்கும் வேலை. மாலை பொழுது. அந்தி வண்ண மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க. சரிங்க. இந்த சைடு வந்துவோம். 7 மேலேருந்து கீழே என்ன? மகிழ்மதி, அரண்மனை, கட்டப்பா, சத்யராஜ், தேவசேனா. ஓகே. என்றதோட நினைவுக்கு வரும் திரைப்படம் பாகுபலி. ஏழு இடமந்து வலம் என்ன? பூரி சேர்ந்தால் ஒரு சாட் வகை உணவு. பட்டு சேர்ந்தால் சரித்திர யுத்தம் பெற்ற இடம். பானிபட் அப்படின்னா சரித்திர யுத்தம் பெற்ற இடம். இங்கே பானிபூரியும் சாட் வகையில் உள்ளது. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? மிகவும் தந்திரமாக செயல்படுபவர்களை இப்படி அழைப்பது உண்டு. தந்திரமாக செயல்படுறதுன்னா குள்ள நரி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி செயல்படுறது யாருன்னா சகுனின்னு சொல்லுவோம். சரிங்களா? 8 இடமந்து வலம் என்ன? ரயிலில் அறிமுகமான தாய்க்கிழவி. தாய்க்கிழவினா இப்போ வந்த படங்க, ராதிகா படம். கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமானாங்க. எப்போ கிழக்கே போகும்னா 1978. யாருன்னா ராதிகா. சரிங்களா? எம்மா ராதா பொண்ணு. 9 இடமந்து வலம் என்ன? நண்டு ராசி. இடையில கொஞ்ச நாள் அந்த கேள்வியை கேட்கவே இல்லைன்னு நினச்சேன். 5 நாளாக விட்டுட்டாங்க. நண்டு ராசி. நண்டு ராசினா என்ன? கடகம். தினமலர் ஆல்ரெடி இந்த இருக்குது. கடகம் இருக்குது. கடகத்தோட சிம்பிள் நண்டு இருக்கிறதுனால நண்டு ராசி. சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கியவரின் துவக்கப்படம். மக்கள் நீதி மையம் கட்சி துவங்கினது யாருன்னா கமல். கமலோட ஆரம்ப படம் அப்படின்னா 9. என்ன படம்? களத்தூர் கண்ணம்மா. பதில் என்ன? களத்தூர் கண்ணம்மா. 1960 வந்த படங்க. இதில் அந்த ஒரு டவுசர் போட்டுட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆராதிக்கும் தெய்வமும் நீயேன்னு பாட்டு பிடிப்பார். 13 இடமந்து வலம் என்ன? மிகச்சிறந்தவர். ஹிண்ட் வேணுங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? காதுகளில் அணியப்படுவது. காதுகளில் அணியப்படுவது என்னன்னு சொல்லுவீங்க? ஒன்று கம்மல் சொல்லுவீங்க, இல்லைன்னா கடுக்கன்னு சொல்லுவீங்க. கம்மல் எழுதுறதுக்கு தான் இடம் இருக்குது. 4 எழுத்து தான் இருக்குது. 13 இடமந்து வலம் பாருங்க. மிக சிறந்தவர். 2 ஹிண்டுங்க. இத்துக்கு இருக்குங்க. உத்தமன்னு சொல்லலாமா? சரிங்களா? சரிங்க. 16 இடமந்து வலம். டேஷ் குடியினர் என்றால் பழங்குடியினர் என்று பொருள். இதுக்கு ஹிண்ட் வேணும் அப்படின்னா 16 மேலேருந்து கீழே என்ன? இதன் விருப்ப உணவு எலி. எலியை சாப்பிடக்கூடியது எது சாப்பிடும்? பூனை தான் எலியை சாப்பிடும். சரிங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் படம் என்பது மேப். மேப்பை தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். வரைபடம் அப்படின்னா மேப். சரிங்களா? அப்போ பூர்வ குடியினர்னா ரொம்ப காலமாக அங்கே தலைமுறையாக வாழ்ந்தவங்க தான் பழங்குடியினர். காலனி ஆட்சி காலத்துக்காக முன்னாலே
சரிங்களா? அப்படி வாழ்ந்தவங்க பூர்வ குடியினர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி பதில். எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய தத்துவம் தர்மம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் நல்ல வாழ்க்கை அமைய தர்மம் செய்யுங்கள். நன்றி.